நான் இப்போ 2 திருக்குறள் கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். கதை தலைப்பு என்னதுன்னா, குற்றமும் குறையும். கதிரவன்ட்ட ஒரு வேண்டாத குணம் இருந்துச்சு. என்னென்னா, எப்பவும் அடுத்தவங்கள பார்த்து எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் ஃப்ரெண்டு தமிழழகன் ஒரு நாள் 4 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, கதிரவன் பக்கத்தில் வரும்போது அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஓடிடுவாங்க கதிரவனை பார்த்து. கதிரவன் முகம் அப்படி வாடி போயிடும். என்ன நான் வந்த உடனே எல்லாரும் எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழழகன்ட்ட கேட்பான். தமிழழகன் மட்டும் தான் இப்போ இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் கதிரவன் யோசித்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு என்ன காரணம் தருமா, வாங்கிட்ட தான் குற்றம் குறை தான், யார்கிட்ட தான் இல்லை, வாங்கிட்ட தான் குறை இருக்குது. நீ எப்பவும் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், அதனால தான் உன்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடுறாங்க, அது தப்பு, அதை உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் கதிரவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தான் செஞ்ச தப்பெல்லாம் திருத்த ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட அவன் விலகி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கூட சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்குரிய திருக்குறள் என்னதுன்னா, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பா சொல்லிலுக்கு பட்டு. காக்க வேண்டியவற்றில் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். இன்னொரு கதை என்னதுன்னா, அழகு கந்தன் எப்பவும் முகத்தை உருன்னு கொச்சிட்டே இருப்பான். அவன் ஃப்ரெண்டு நன்மாரன் முகம் மட்டும் அழகாக இருக்கும். என்ன நன்மாரன், நீ மட்டும் ஜம்முன்னு அழகாக இருக்கிய, ஏன் முகம் மட்டும் உருன்னு இருக்கு அப்படின்னு கேட்பான். நீ எப்போவாவது உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? ஆமாம், நான் பார்த்துருக்கேனே. அப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது நெருப்பில் வாடின பூ மாதிரி உன் முகம் தெரியலையா அப்படின்னு கேட்பான். இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். நீ எப்பவும் கோபத்தில் உன் முகத்தை வச்சுருக்கிறதுனால தான் உன் முகம் உருன்னு இருக்கு. உன் முகத்தை நீ மாற்று, கோபத்தை முதல்ல நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். சிரித்து பாரு, உன் முகம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். கந்தனும் அதே மாதிரி சிரித்து பார்ப்பான், அவன் முகம் அழகாக இருக்கும். அவன் அன்னையிலேருந்து தன்னை கோபத்தை அடக்கி அவன் முகத்தை அழகாக்கிக்கிட்டான். இந்த கதைக்குரிய திருக்குறள் என்னதுன்னா, தன்னைத்தான் காக்கேன் சினம் காக்க காமக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இதுக்குரிய விளக்கம், ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழைத்துவிடும்.